ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபயரில் ஒரு சிஎஸ் மேட்ச் தான் விளையாட போகிறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரவுண்டு தரமாக 3 கில் அடிச்சிருப்போம் பாருங்கள். போகிறேன் ஃபஸ்ட்டு ஓடியாடுறான், நம்ம ஒளிஞ்சுப்போம். குளோவால் போட்டாச்சு, அப்படியே தாண்டி ஒரு அடி மிஸ் ஆகிட்டான். இது மாதிரி ஈஸியாக மிஸ் ஆகுறானு காய்ஸ். என்னோட யாராச்சும் ரூம் மேட்ச் போடணும் அது மாதிரி என்ன நான் திருப்பி நியூ வீடியோவில் யூஐடி கொடுக்குறேன், ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்க விளாடுவோம். தாண்டி அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் பாடுற மாதிரி இல்லை. எப்படியாச்சும் அடித்தே அவன் வேணும். அடித்தாச்சு. இப்போ இன்னொருத்தன் வருவான், கில் எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. கில் எடுத்தாச்சு. இந்த இவனே அடிக்கணுமே, பிஸ்டல் தான் வச்சுருக்கான், ஈஸியாக அடிச்சிடலாம், காலையே தேவையில்ல. எங்கே ஓடிட்டான்? இங்கே தான் வந்து அவனை வாங்க போவோம். எங்கே காணும்? இந்த இதுக்குள்ளே உட்காந்துருக்கான். ஓடிக்கிட்டே இருக்கான். வாங்க நம்ம போவோம். அவனோட டக்குன்னு போய் அவனை அடிக்கணும். எப்படியாச்சும் இந்த மேட்ச்சு நிறையா கில் அடித்து ஹெட்ஷாட்டு அடித்தாச்சு. மடி சுற்றி போகணும், இல்லாட்டி சாவடிச்சிடணும் ஈஸியாக. இந்த மேட்சாச்சும் எப்படியாச்சும் போய் அடிக்கணும் கைஸ். ஹீரோய்க்கு 1 ஸ்டாரில் தான் இருக்கேன், 0 ஸ்டாரில் இருக்கேன். போத்தேன் வாரான், அடித்தேன். M500 தான் வச்சுருக்கான், அடிச்சிடலான்ட்டு அடித்தேன். ஓரியன் போட்டாச்சு. அங்கே கல்லுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிப்போம். வரான்னு 2 பேரும் அடித்தாச்சு. ஒருத்தனை ஓரியன் போடுறதுக்குள்ளே அடிச்சிட்டான். எய்ஸ் போட்டான் அவன், நான் போடலான்னு பார்த்தா. ஈஸியாக எய்ஸ் போடுறானுங்க. அடுத்த ரவுண்டுக்கு வாங்க போகலாம். பிசான் எடுத்துக்கலாம். பிசான் கன்று எடுத்துக்கிட்டு ஒரு காளான் எடுத்துக்கிட்டு வாங்க போகலாம். வேகமாக தொடர்ந்து விடுங்கடா, என்னோட போய் அடிக்கணும். இந்த மாதிரி போய் அடிச்சே தீரணும், இல்லாட்டி குழந்தை டைமண்ட் 5க்கு வந்துடுவேன். மறந்துடாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அங்கிட்டால போவோம். இங்கிட்டு போய் பிசானை வச்சு அழுத்தி பிடிச்சிடலாம். நான் தான் லீடிங்கில் இருக்கேன், 2 கில். பாக்கியெல்லாம் முட்டை கில். என்னோட ஒருத்தன் 4 கில்லு, பாக்கியெல்லாம் என்னுடைய முட்டை கில்லு. இந்த ஒருத்தன் படிக்கட்டில் ஓடி இருக்கான், குளோவால் போட்டான். இங்கே ஒருத்தன் நிற்கிறானுங்க. நெட்டு போகுதே, கிடைக்குது. சரியான டேமேஜ் ஓடிடுறானு. ஓசி வண்டி எடுக்காதேடா ப்ளீஸா. ஐயோ, நான் அவன் அடித்த மாதிரி என்ன பின்னாடியில் வந்து அடிக்க பார்க்குறான். ஆனால் என்கிட்ட வாய்ப்பு இல்லை, நான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு. வாங்க, அங்கே ஒருத்தன் ரிவ்யூ ஆகிட்டான், போய் அடிச்சிருவோம். ஓசிக்கில் திருப்பி எடுத்துவிட்டான் அவனே. சரி, இவனையாச்சும் லாஸ்ட் இருக்கிறவனாச்சும் நம்ம அடிப்போம். தரமாக குளோவால் போட்டு போய் அடிக்க வேண்டியதான். ஹெட் ஷாட். இப்போ அங்கே ஒருத்தன் லாஸ்ட்டாக இருக்கான், அவன் ஒண்டி அடித்தா நம்ம இந்த ரவுண்ட் ஜெயிச்சிடலாம். அடிப்போமா மாட்டோமா, செத்துருவோமோ தெரியலை. வாங்க பார்ப்போம். அடித்தாச்சு. அமௌண்ட்டு போட முடியல. இந்த ரெண்டு என்ன கன்று எடுக்க போகிறோன்னா பார்ப்போம். பிசானே விளாடுவோம் இந்த ரெண்டும். இந்த ரெண்டும் பிசானே வச்சு விளாடுவோம். பிசானை எடுத்துக்கிட்டு போவோம், நிறைய கில் அடித்து அதிகமாக வரும். இது ஃபஸ்ட்டில் MVP. இவ்வளோ நேரமாக அடைச்சி வச்சுருக்கிறானுங்க. அப்புறம் வீடியோவும் ரொம்ப லாங்காக தான் ஆகும். நெட்டே கிடைக்க மாட்டேங்குதே. +99 கிடைக்கிது. ஸ்டெக்காக ஓவராக ஃபோன் பரவாயில்ல. வாங்க கிரனேட் வீசலாம். வீசாச்சு. என்கிட்டே வந்து உழுவுது. நான் சரியான பைத்தியம் எனக்கு. நான் ஒரு நோபு. இங்கே போய் குளோவால் அடிச்சுக்கிட்டு MP5 எடுக்க பார்ப்போம். MP5 எடுத்தாச்சு. வாங்க போய் இனிமே அடிப்போம். இனிமேல் அடிக்க போயிட்டுருக்கோம். லாஸ்ட்டு ஒருத்தன் தான் இருக்கான், அவன் அடிப்போமா? என்ன எப்படியாச்சும் அடிக்கணும். ஹெட்ஷாட்டு 130 டேமேஜ் கொடுத்துட்டேன். ஓசி எடுத்திங்கன்னா ஓசி எடுத்துடானு காய்ஸ். இவ்வளோ மட்டமாக ஏன்டா விளாட்றேன் இங்கே பாட்டாட்டம். இப்போ அடுத்த ரவுண்டு வந்தாச்சு. அடுத்த ரவுண்டு என்ன கண்ணு நம்ம எடுக்க போகிறோம் அங்கே பார்க்கலாம். வின்செஸ்டர் எடுத்துக்கிட்டு ஒரு கிரனேட் எடுத்துக்கிட்டு
ஒரு குளோவில் என்னோட யாராச்சும் ரூம் மேட்ச் போடணும்னா நான் வேறு வீடியோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் போட்டுறேன் ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் யூஐடி கொடுப்பேன். அதில் வந்து என்ன ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க, நான் அக்செப்ட் பண்ணுறேன். ரூம் மேட்ச் போட்டு யூடியூப்பில் போடுறேன். வேணா யாராச்சும் யூடியூபரோட ரூம் மேட்ச் போடுறாங்கன்னு சொல்லுங்கள். சின்ன சின்ன யூடியூபர், இந்த ஓபி அனிமே பாய், அப்புறம் எக்ஸ்பிரஸ் கிங்கு, அது மாதிரி வாங்க. ஜன்னல் ஏறி வச்சு போடுறதுக்குள்ளே ஒருத்தன் வந்து அடிச்சு விட்றான். ஐயோ அடிச்சு விட்டான், நல்ல டேமேஜ். தப்பிச்சிட்டோம். அப்படியே நான் எப்போ ஆனால் செத்துருவோன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. குளோவில் வேற உடைக்கிறானே, நானும் உடைப்பேன். நம்மளும் உடைச்சா தான் அடிக்க முடியும். அடிச்சுட்டான் நான் பாட்டாட்டமே சாவறேன் அவன்கிட்ட. நம்ம டீமால் வீட்டு மேலே உட்காந்துருக்கான், என்னன்னு பார்ப்போம் வாங்க. அடிப்பானா அடி வாங்குவானா? இவன் அடிப்பானா அடி வாங்குவானா? இந்த மேட்ச்சை தோப்போமா ஜெயிப்போமா பார்ப்போம். தோப்போம் தான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் டீம் 2 பேர், என்னோட டீம் 3 பேர், ரிவ்யூ பண்ணால் 4 பேர். விண்டர் ஜோன் வந்துட்டு கீழே இறங்குடா. கீழே இறங்கிட்டான். இப்போ வீட்டுக்குள்ளே போகிறான். இங்கே ஒருத்தன் பாட்டாட்டான் அப்படியே நிற்கிறான், ஆஃப்லைன் போல். அடிச்சிட்டான். ஜெயிப்போன்னு தோணுது, தோப்போன்னு தோணுது. தோப்போன்னு தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரியல. என்னோட MP5 3 சிப் டவுன் வச்சுட்டான்னு ஒருத்தன் தான். அவன் நம்ம டீமாலே டவுன் வச்சுட்டான். இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், அடிச்சிட்டான் கைஸ். முட்ரி போட்டான். ரிவ்யூ ஆகணுமா மாட்டோமா? அடிச்சிட்டான். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறந்துடாமல் பண்ணிவிடுங்க கைஸ் ப்ளீஸ். இப்போ அடுத்த ரவுண்டு வந்தாச்சு. அடுத்த ரவுண்டு என்ன கன் எடுக்கிறோன்னு தெரியல. வாங்க பார்ப்போம். ஒத்த புல்லட் எடுத்துப்போம். அப்புறம் ஒரு வெஸ்ட்டு, இன்னும் ஒரு கோல் எடுத்துக்கிட்டு ஒரு காளான் எடுத்துக்கிட்டு வாங்க போவோம். ரிக்வஸ்ட் கேட்டோம், ஏன்னாச்சும் காளான் கொடுத்தா நல்லாயிருக்கும். கஜானா அமௌண்ட்டு போட்டு ஹெட்ஷாட் ஆர்டிஸ்ட்டு போடுவோம். இந்த ரவுண்டு டக்குன்னு முடிஞ்சிடணும். அப்போ தான் யார் ஜெயிக்கிறான்னு இல்லை கொஞ்சம். இந்த ரவுண்டாக இன்னும் ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறேன். தெரியல, ட்ரை பண்ணுவோம். உட்காந்து எழுதிருப்போம். தாண்டினா தான் வருவானுங்க. இங்கே கொஞ்சம் கிட்ட அனிமன் சைடில் அனிமன்ட்டான். டீம் அதில் அடிச்சுட்டான். ட்ரோன் போட்டு விட்டாச்சு. ஒரு 150 ஆச்சு கொடுக்கணும் எனக்காச்சு. ஒருத்தனுக்கு 150 லோ ஆள் போட்டு ஓடிடும். கீழே உயிர் இல்லை. சரி ஓடிடும். போய் மெடிக்கெட் போடுவோம். மெடிக்கெட் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் வராமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். க்ளோவால் காட்டுக்கு சருன்னு ஏறுது. ஆனால் இந்த மேட்ச் ஏதோ க்ளோவால் வச்சு ஏதோ வந்துச்சு போல் அந்த டைஸில். ஸ்பின்னிங் வீடியோவும் போடுவோம். அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். டைமண்ட்னா இல்லை, ஓரியன் போட்டுக்கலாம். அங்கே உட்காந்துருக்கான். வாங்க ட்ரை பண்ணுவோம். போ டவுன் வச்சுட்டான். கிவ் அப் கொடுத்து அதுக்குள்ளே நம்ம டீமால் அடிச்சிடணும். இந்த ரவுண்டு வின் ஆகிட்டோம். அடுத்த ரவுண்டு வின் ஆகுமா மாட்டோமான்னு பார்ப்போம். வின் ஆகும்னா நினைக்கிறேன். அப்படியே M60 எடுத்துக்கிட்டு ஒரு ஃப்ரீஸ் கிரனேட் எடுத்துக்கிட்டு போவோம். M60 எவனோ சுற்றியில் போட்டான், நல்ல பையன். வாங்க இந்த ரவுண்டு எப்போ திறக்கிறானோன்னு தெரியல. அதனால போய் ஒரு சாத்துவோம். நம்ம தான் வின் ஆகும், அது கன்ஃபார்ம். வாய்ப்பே இல்லை நம்ம தோக்க. நெட்டு கிடைக்கல, அதனால தான் அப்படியே இன்னும் டக்குன்னு போயிட்டானுங்க. எனக்கு கொண்டியும் ஏன் தான் நெட்டு கிடைக்க மாட்டேங்குன்னு தெரியல, ஸ்டக் ஆகுது. டவுன் வச்சுட்டா நம்ம டீமால் எப்படியாச்சும் காப்பாற்றி விடுவோம் பாவம். ஐயோ வலிக்கிட்டு வந்துட்டேன். க்ளோவால் உடைக்காம வந்து நல்லாயிருக்கும். ஐயோ இவனை அடிக்கிறான். ஐயோ உடச்சிட்டான். இல்லை உடைக்கல, உடச்சிட்டான். கொரியான் போட்டு தப்பிச்சு ஓடுவோம். இந்த மாதிரி யாராலையும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல ஆசை தான், ஆனால் சேர்த்துட்டேன். அடிச்சுட்டு அந்த டபுள் வச்சுக்கிறேன். ரொம்ப சீன் போகிறேன். அப்போ நம்ம டீமால் என்ட்ரி கொடுக்குறான். வந்து நம்ம டீமால் அழுத்தி பிடிச்சி ஒரே சேட்டை சாத்திட்டான். தக்காளி கண்ணில் இவனையும் சாத்திட்டான். இப்போ டிமிட்ரி போட்டோன்னா நல்லாயிருக்கும். போட்டான் அதே மாதிரி. இப்போ கீழே இறங்கி அடிக்க போகிறானுங்க. நம்ம தான் வின்னாவும் கன்ஃபார்ம். ஆனால் நம்ம டீம் 3 பேரும் அவன் ஒத்தாள். கீழே உள்ளவனே அடித்து முடிச்சு விட்ருவான் என்னோட.
பூயான்னு தான் நினைக்கிறேன். பூயா சூப்பராக பூயா அடிச்சிடும். பாய் 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 பாய்.